நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் அந்த கடவுள் எதுக்கு? நாம நினைக்கிறது நடக்காத போது நாம நடக்கிறது சரின்னு நினைச்சுக்க வேண்டியதா. என்ன சம்பந்தி இவ்வளவு வருத்தமா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சஞ்சீவ் அவன் அத்தை பொண்ணு ஸ்ரீஜாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொன்னாரு? சஞ்சீவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தை பாரு. எதுவும் சொல்லிடக்கூடாது. இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிக்கிட்டு? பேசினா தேவையில்லாத வருத்தம் தான் வரும். இல்ல நான் அதுக்கு சொல்லல. ஏம்மா கேட்க வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, சொல்லக்கூடிய விஷயம் அவங்களே சொல்லிடுவாங்கல்ல, விடுமா. அப்பா அப்பாதான் நம்மள அப்பப்போ காப்பாத்துறாரு. வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். அனு, அனு பூ வச்சு விடுறேன், திரும்புமா. திரும்ப. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. தீர்க்காயுசா இருமா. இந்தாம்மா நிச்சயதார்த்த போடுவ, நல்லா இருக்கான்னு பாரு. வாங்கிக்க. சம்பந்தி, 2 பேர் சேர்ந்து நில்லுங்க. இந்தாங்க. எல்லாரும் நிச்சயத்துக்கு வந்துருங்க. சரிங்க சம்பந்தி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் அனு. அப்பாடா, தப்பிச்சோம். சரி, கொண்டு போய் உள்ள வைமா. அனு, அனு, இப்பதான் உங்க அத்தை வந்துட்டு போறாங்க. நல்ல வேளை நீ கொஞ்சம் லேட்டா வந்த, இல்லைன்னா மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம்.
இவ்வளவு நேரம் நீ நினைச்சு அபிகிட்ட பேசிட்டு போறாங்க அவங்க. நீ பண்ண வேலையில அபிதான் தேவையில்லாம நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழ்க்கையில வீணா போகும். நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் அவ வாழ்க்கையில நிம்மதியா இருக்க போறதில்ல. அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. மா, வந்த உடனே ஆரம்பிக்காத. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி தேவையில்லாம குதிக்கிற? நானும் இந்த மாதிரி நடிக்க சொன்னேன். நீங்களே எதையாவது பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடாதீங்க. ஏய், உனக்கா தாண்டி அவ இந்த மாதிரி. தெய்வான சும்மா இருக்கியா கொஞ்சம்? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு ஆமாங்க, உங்களுக்கு இவ என்ன பண்ணாலும் சரி, மத்தவங்க எது பண்ணாலும் சரியில்லை. அம்மா இருமா இருமா, சும்மா இருமா. அவ கிடைக்கிறா விடு. சம்மந்தி எதுக்கு வந்தாங்க தெரியுமா? நாளைக்கு அவங்க வீட்டுல உன்னுடைய நிச்சயதார்த்தமும் சஞ்சீவுடைய நிச்சயதார்த்தமும் நாளைக்கு ஒரே நேரத்துல வைக்க போறாங்களா, அதை முறைப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு போறதுக்காக வந்தாங்க. இப்படி திடீர்னு சொன்னா எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஒத்துக்க முடியாதா? ஏண்டி, வெளியில யாருக்கோவா நிச்சயதார்த்தம்? உனக்கு தானே நிச்சயதார்த்தம். உனக்கு பிடிக்கலன்னா நீயே போய் வேண்டான்னு சொல்லு போ. எதையாவது பண்ணி தொலைங்க. என்னங்க இவ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு இவ தானே அங்க போய் பேசியிருக்கா. இப்ப என்னடானா எதுக்கு நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு கேக்குறா? ஒண்ணுமே புரியலங்க. தெய்வனே, அவ கோர்ட்ல இருந்து வரா, என்ன டென்ஷனோ என்னவோ. ஏமா இப்ப இத அவங்க தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்கல்ல. ஓ, முதல்ல அண்ணு சமாதானம் பண்ணி போ. என்ன மாப்ள, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் மாமா. ஒண்ணு இல்ல, ஆபீஸ் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். என்ன மாப்ள, எங்க ஊர்ல 4 அன்னைக்கு நிச்சயம்னா இந்நேரம் போனும் கையுமா அந்த பொண்ணுக்கு மெசேஜ பண்ணிக்கிட்டு சார்ஜ் தீர்ற வரைக்கும் ராத்திரியும் பகலுமா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு திரிவானுங்க. ஆனா நீங்க என்னடானா லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கடமை உணர்ச்சியை பார்க்கும்போது என்னால தாங்க முடியல மாப்ள. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா, இப்பதான் நான் அனுகிட்ட பேசினேன். மாப்ள, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் மாமா? இப்பதான் அம்மாட்ட பேசினேன். அவங்க சஞ்சு லவ் பண்ணது, அந்த டெய்லர் பொண்ணு, எல்லா விஷயத்தையும் பத்தி சொன்னாங்க. அம்மா சொல்றத வச்சு பார்த்தா சஞ்சு மேல பாசமா இருந்த அந்த பொண்ணு சஞ்சு லவ் சொல்லும் போது அப்படி எதுவும் இல்லைன்னு சாஃப்டாவே சொல்லிருக்கலாம். ஏன் சஞ்சுவே அந்த பொண்ணை வெறுக்கிற அளவுக்கு ஹார்ஷா சொல்லணும்? அதே கேள்வி எனக்குள்ள இருக்கு மாமா. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்குண்டான பதில் அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியலையே. அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? சஞ்சீவ் சொன்னதை வச்சுதான் முதல்ல எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தியே தெரியும். சஞ்சீவ், கோயிலுக்கா போயிட்டு வர? எல்லாம் அந்த பொண்ணு பண்ண வேலை. பொண்ணா? அப்படி என்ன அந்த பொண்ணு மேல உனக்கு அட்ராக்ஷன்? அவ எதுக்கு எடுத்தாலும் நம்ம அம்மா பேரை சொல்றாள், அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் தான்.
இந்தாங்க மேடம். அபிராமி. சந்தோஷ், அந்த பொண்ணோட பேரு அபிராமி. அம்மா 15ஆம் நம்பர் வீடு இதுதான். ஆனா இது அணு வீடுமா? அனு வீட்லயா? நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த பொண்ணா? ஆமா மாமா. சரி, மேல சொல்லு. ஓ, அபியா? இந்த வீட்ல எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கூட இருந்தாங்க. அவங்க வீட்ல அபிராமின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. இந்த வீட்டு ஓனர் சொல்லிருக்காரு அந்த பொண்ணாதான் இருக்கணும். அணுக்கு முன்னாடி அந்த வீட்ல குடியிருந்தவங்க தான் அந்த டெய்லர். அந்த பொண்ணு பிளட் கொடுக்கும்போது ஏன் பழைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல மாமா. சஞ்சு எப்படி அந்த பொண்ணை பார்த்து பேசுறான்? சஞ்சய் கிட்ட அந்த பொண்ணோட நம்பர் இருக்கு. அவன் போன்ல தான் பேசுறான். அடா பாவிங்களா, அவங்கிட்ட தான் நம்பர் இருக்கே, அதை வாங்கி அந்த பொண்ணுகிட்ட பேச வேண்டியதானே? ஏன்னே தெரியல மாமா. அந்த பொண்ணுக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு விருப்பமே கிடையாது. பல தடவை சஞ்சீவ் என் அம்மாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கான். ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. அதோட சஞ்சீவ் அந்த பொண்ணை லவ் பண்றானா இல்லையான்னு எங்களுக்கே அப்ப தெரியாது. அதனாலதான் அம்மாவும் நானும் சஞ்சீவுக்கு தெரியாம அந்த பொண்ணை பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை எங்களால பார்க்கவே முடியல. மாப்பிள, இப்பதானே எல்லாமே ஆரம்பிக்குது. சரி விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. சரி. மாப்பிள, ஒரு முக்கியமான கால் பண்ணணும். என் போன்ல பேலன்ஸ் இல்ல. உன் போனை கொஞ்சம் கூட பேசிட்டு தந்துடுறேன். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, என்ன சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது? மாப்பிள, இங்க வந்து டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ 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 ஹலோ. டெய்லர் பொண்ணு. இனிமேதான் இந்த காளியோட ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. மாப்ள, கால் பேசிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. கதை ரொம்ப இடியாப்ப சிக்கலா இருக்க. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும். சரி, கால் பண்ணி பார்ப்போம். அபி, அபி, போன் ரிங் ஆகுது.
ஏன் இந்த பொண்ணு போன் எடுக்க மாட்டேங்குது? திரும்ப ட்ரை பண்ணுவோம். யாரு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கிறது? என்ன போன் எடுக்க மாட்டேன்றாங்க? அவ போனை நீ எதுக்கடி எடுக்கிற? ரிங் ஆயிட்டே இருந்துச்சு, அதான் அடுத்த. ரிங் ஆயிட்டு இருந்தா அவளை கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதானே? கூப்பிட்டேன், அவ வரல, அதான் அடுத்த. உன் போன் எடுத்திருந்தா அவளை சும்மா விட்டுருப்பியா? இந்நேரம் ஆடி இருக்க மாட்ட. இனிமே அவளுக்கு போன் வந்தா அவளை கூப்பிட்டு கொடு, நீ எடுத்து பேசாத. நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. சரி, ஓவரா பேசாத. போன் கட் ஆயிட போகுது, அவகிட்ட கொண்டு போய் கொடு. ஐயோ, ஆன் ஆயிடுச்சே. ஹலோ, என்ன இது? கரண்ட் ஹீரோயின் குரல் மாதிரி இல்லாம ஓல்டு ஹீரோயின் குரல் மாதிரிலாம் இருக்கு. மாப்பிள்ளை டேஸ்ட் இப்படி ஆகி போச்சே. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நீங்க டைலர் தானே பேசுறீங்க? இல்லப்பா, நான் உங்களோட அம்மா பேசுறேன். ஐயோ, அவங்க அம்மாவா? ஹலோ, நல்ல வேலை, எதுவும் உளறி வைக்கல. இருங்க, அவகிட்ட கொடுக்கறேன். அபி, இந்தாமா, இந்தா உனக்கு போன் வந்திருக்கு. நான் தெரியாம ஆன் பண்ணிட்டேமா, பேசு. ஹலோ, நீங்க டைலர் தானே? ஆமா. நான் சஞ்சுவோட ஃப்ரெண்டு பேசுறேம்மா. நான் உங்களை பார்த்து சஞ்சு சம்பந்தமா சில விஷயம் பேசணுமா. சஞ்சய் ஃப்ரெண்டா? அவர் எதுக்கு என்கிட்ட பேசணும்? என்னம்மா யோசிக்காதம்மா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கோ. உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு வாமா.